ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்று சுக்கு காரக்குழம்பு வைப்பது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் சுக்கு, துவரம்பருப்பு, மிளகு, கொஞ்சோண்டு வெந்தயம். இது மூணுத்தையும் நல்லா வறுத்து கொஞ்சம் பொன்னிறமாக வறுத்துக்கிட்டு தூள் பண்ணிக்கணும். அப்புறமா பூண்டு, வெங்காயம், தக்காளி இந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கணும். வறுக்கும் போதே நல்லா வாசனையாக இருப்பா. துவரம்பருப்பு, மிளகெல்லாம் இந்த பதத்தில் வறுத்து எடுத்துக்கலாம். கடுகு போட்டுருக்கேன். எண்ணெய் காஞ்சோடனே கடுகு போட்டுட்டு கடுகு பொரிஞ்ச உடனே பாருங்கள், இப்போது பூண்டு போட்டுக்கிறேன். பூண்டு கொஞ்சம் இஞ்சி போட்டு கொஞ்சம் செவக்கிட்டு வந்துட்டு வெங்காயம் போட்டுக்கிறேன். இது நல்லா வதக்கிட்டே இருக்கணும்ப்பா, கொஞ்சம் செவக்கட்டும். அப்புறம் தக்காளி போட்டு வதக்கணும். வெங்காயம், தக்காளி, பூண்டு இது மூணுத்தையும் போட்டு நல்லா செவக்க வதக்கிட்டு கொஞ்சம் செவக்கிறவெல்லாம் வதக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா செவக்கட்டோன்னிட்டு வறுத்துக்கணும். இப்போது மிளகாத்தூள் நான் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். மஞ்சாத்தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். உப்பு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். 3 போட்டு தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா எண்ணெயிலே கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு அப்புறமா தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கட்டும். இது கொதிக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே இந்த துவரம்பருப்பு, சுக்கு இதெல்லாம் தூள் பண்ணி வச்சுருக்கல, அதை பொடி பண்ணி வந்துடுவோம். சுக்கு பொடி பண்ணி வச்சுக்கிட்டோம்பா. புளி ஊற வச்சுருக்கேன். புளி ஊற வச்சுட்டு கரைச்சி ஊற்றணும். புளி கரைச்சி ஊற்றியாச்சுங்க. புளி கரைச்சி ஊற்றியாச்சு. இப்போது இந்த பொடியும் எல்லா சுக்கு பொடி, துவரம்பருப்பு, மிளகு, வெந்தயம் இதெல்லாம் தூள் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்குது. இதையும் அதில் கொட்டிடுறேன். கொட்டிட்டு கைவிட நல்லா கலந்துருங்க. இந்த மாதிரி நல்லா கைவிடாத கலந்துட்டு நல்லா கொதிக்கிட்டோம். நல்லா கெட்டியாகிடும் கொஞ்சம் உங்களுக்கு. இந்த பருப்புலாம் போடுறதுனால குழம்பு நல்லா திக்காகிடும் உங்களுக்கு. இது உடம்புக்கு அவ்வளோ நல்லதுப்பா, சுக்கு காரக்குழம்பு. சுக்கு ஏற்கனவே உடம்புல வாய்வு களையுன்றவங்க சுக்கு குழம்பு வச்சா இன்னும் நல்லது தான். வாரத்தில் ஒரு நாள் வச்சு சாப்பிட்லாம், அவ்வளோ நல்லது. பாருங்கள், திக்காச்சு பார்த்தீங்களா? முன்னைக்கு இன்னும் நல்லா கொதிச்சுதுன்னா திக்காயிடும். நல்லா கொதிச்சிச்சு, திக்காகவும் ஆயிடுச்சு குழம்பு உங்களுக்கு. அவ்வளோதான், சுக்கு காரக்குழம்பு ரெடி. இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். நான் எப்படி செய்கிறேன்னா அதே மாதிரி பார்த்து செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் சொல்லுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. அடுத்த சேனலில் பார்க்கலாம். பாய் பாய்.